நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாத்தவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் மன்னா போற்றி, கண்ணார முழக்கடலே போற்றி. எல்லாம் வல்ல உண்ணாமலை உதனாகிய அண்ணாமலையாரின் பெரும் கருணையினாலே இன்றைய தினம் மிகவும் சிறப்பாக கார்த்திகை தீப திருவிழாவானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கார்த்திகை தீபத்தை நாம் தரிசனம் செய்வதினால் நம்முடைய 21 தலைமுறைக்கும் முக்தி வரம் என்பது நமக்கு கிடைக்கும். தரிசனம் பண்ணாதான் முக்தி வரமா அப்படின்னு கேட்டா, தரிசனத்தை தாண்டியும் யார் ஒருவர் இந்த தரிசனத்தை நான் பார்த்தேன்னு சொல்றாங்களோ அவங்க சொல்பவர்கள் சொல்லி கேட்பவர்களும், கேட்பவர்கள் சொல்லி கேட்பவர்களும்னு 21 தலைமுறைக்கு எம்பெருமானான சிவபெருமான் இங்கு முக்தி வரம் தருகின்றார். அது மட்டுமல்லாமல் கார்த்திகை தீபத்தை நாம் தரிசனம் செய்வதனால் கங்கா, யமுனா, நர்மதா, சிந்து, சரஸ்வதி, கோதாவரி, காவேரி, சோழநதின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான நதிகளில் நாம் ஸ்நானம் செய்த, தீர்த்த ஸ்நானம் செய்த பலனையும், மிக மிக பெரிய யாகங்கள், மிகப்பெரிய தபஸ் சொல்லக்கூடிய தவங்கள், மிகப்பெரிய தானங்கள் சொல்லக்கூடிய அந்த தானங்கள் எல்லாம் செய்த நம்முடைய பலனையும் இந்த தீப தரிசனம் செய்த மாத்திரத்திலே நாம் அடைகின்றோம். அது மட்டுமல்லாமல் யார் ஒருவர் தீப தரிசனம் செய்கிறார்களோ தன்னுடைய மானுடத்தன்மையை நீக்கி ருத்ரபதம் அடைகிறார்கள் என்று அருணாசலேஸ்வரர் நமக்கு புராணங்களிலே கூறுகின்றார். அத்தகைய சிறப்பு மிக்க இந்த கார்த்திகை தீபம் முதல் நாள் கொடியேற்றத்துடன் தொடங்கி இந்த உலகமே போற்றும் அளவு, எங்குமே காண முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வெள்ளி ரிஷப வாகனம் 5ஆம் திருநாள் மிக சிறப்பாக நடைபெற்றது. அதாவது திருவண்ணாமலை என்றாலே பிரம்மாண்டம், இங்கே திருவிழாக்கள் எல்லாம் பிரம்மாண்டம். அதற்கு ஓர் ரத்தினமாக விளங்கக்கூடியது 5ஆம் திருநாள். இந்த ஆசியாலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரிஷபம் நம்முடைய அண்ணாமலை ரிஷபம் தான், வெள்ளி ரிஷபம். இதுல சுவாமி அந்த ரிஷப வாகனத்துல பின்னாடிலிருந்து ஏறுவார். அந்த ரிஷபத்தில் ஏறி அமர்ந்தவுடனே மிகப்பெரிய கொடை, மிகப்பெரிய பிரபை சாத்தி அந்த மாரவீதி வர பார்க்கறது அவ்வளவு அழகா இருக்கும். அதை காண கண்கோடி வேணும். அப்படி மிக சிறப்பு மிக்க அந்த 5ஆம் திருநாள் ரிஷபம் முடிந்து 6ஆம் திருநாள் வெள்ளிரதம் முடிந்து மகாரதம் என்று சொல்லக்கூடிய தேர் திருவிழா இங்கே மிக சிறப்பாக நடைபெறும். அந்த தேர் திருவிழாவை முடிந்து 10ஆவது நாள் காலையிலே ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று சொல்வது போல ஏகன் அநேகனாகவும் அநேகன் ஏகனாகவும் நமக்கு காட்சி கொடுப்பார். அது எப்படின்னா, பரணி தீபத்துக்கு காலையில ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்தியோதம் சொல்லக்கூடிய பஞ்ச முகமாக சுவாமி 5 முகங்களாக நமக்கு தரிசனம் கொடுத்து, பின்பு அதிலிருந்து ஒரு சுடரை எடுத்துக்கொண்டு அம்பாலயத்திலே சென்று அங்க சாந்திகலா, சாந்தீதிகலா, வித்யாகலா, பிரதிஷ்டாகலா, நிவர்த்திகளா சொல்லக்கூடிய அந்த தத்துவங்களை விளக்கக்கூடியதாக 5 தீபங்கள் ஏற்றி, அதிலிருந்து விநாயகர் முதல் சொர்ணபேரர் வரை அனைத்து சன்னதியிலும் இந்த வர்ண தீபமாக ஏற்றப்படும். அன்றைய சாயங்காலம் பிரதோஷ காலம் என்று சொல்லக்கூடிய அந்த 4லிருந்து 6 சரியாக 6 மணி அளவில் இங்க ஒரு மிக சிறப்பாக நடக்கும். எப்படின்னா, ஒரே சமயத்தில் 3 விஷயங்களை நம்ம இங்க பார்க்க முடியும். முதல்ல கார்த்திகை தீபம், 2வது பஞ்சமூர்த்திகளும் தீப தரிசனத்துல மலையை பார்த்து அமர்ந்திருப்பார்கள், 3வது அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம். இது 3மே ஒரே சமயத்தில் நடக்கும். அந்த 6 மணி சமயத்தில் அர்த்தநாரீஸ்வரர் மலையை பார்த்து வருவார். அவர் வர சமயத்தில் தீபம் எரியும். அதே சமயத்தில் இந்த பஞ்சமூர்த்திகளுக்கும் தீபாராதனை. அப்ப அந்த பக்தர்களுடைய ஹரஹர என்பது கடலில் விழுந்தது அருணை வலம் பத்தியே அப்படின்வார்கள். அதாவது 303 கோடி தேவர்களும் இங்கே சூழ்ந்து நின்று அரோகரா அரோகரான்னு கத்துறாங்களாம், கோஷமிடுறாங்க. அப்படி அன்னைக்கு நீங்க தேவர்கள் மட்டுமல்லாமல் மானுடர்கள்னு அனைத்து விதமான ஜீவராசிகளும் அந்த கார்த்திகை தீபத்தை காண்பதற்காக காத்து கொண்டிருப்பார்கள். அந்த ஒரு நொடி எப்ப அந்த 6 மணி ஆகும்னு வெயிட் பண்ணுவோம். அந்த 6 மணிக்கு சுவாமியோட சுடர் தெரிஞ்ச உடனே அந்த அரோகரா கோஷம் அந்த விண்ணை முட்டும் அளவுக்கு அந்த நமக்கு எதிரொலிக்கும். அப்படி அந்த ஆனந்த பரவசத்துல சுவாமியை தரிசனம் செய்யக்கூடிய விஷயமாக இந்த கார்த்திகை தீப திருநாள் அமைந்திருக்கிறது. முன்பே சொன்னது போல
இந்த தீப தரிசனத்தை பார்ப்பவர்கள் அனைவருக்கும் 21 தலைமுறைக்கும் சுவாமி முக்திவரம் கொடுப்பார். அதை முடிந்தவுடன் அடுத்த நாட்கள் தெப்போற்சவமும் அதனைத் தொடர்ந்து சண்டிகேஸ்வரருடைய உற்சவமாக இங்கே நடைபெற்று அனைத்து பக்தர்களுக்கும் தீப தரிசன பலனை நமக்கு கொடுப்பதற்காக சண்டிகேஸ்வர பெருமான் வருவார். அன்றைய தினம் சண்டிகேஸ்வர உற்சவத்தோடு இந்த தீபோற்சவம் முடியும். அதனைத் தொடர்ந்து ஆருத்ரா அன்று சுவாமிக்கு ரக்ஷை சாத்தக்கூடிய வைபவம் இங்கே முதலே நடராஜ பெருமானுக்கு தீபரக்ஷையை சார்த்திய பின்பு அனைத்து பக்தர்களுக்கும் இங்கே ரக்ஷை பிரசாதமாக கொடுக்கப்படும். நம்ம பார்வதி பதையர் மகாதேவ. பார்வதி பதையே ரர மகாதேவ. சென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை அம்மன்னா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. மெய்யன்பர்களே, பக்தகுடியிலே எல்லாமல்ல சைவத்தினுடைய தலைவனாகவும் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இந்த அண்ணாமலை ஆட்சேத்திரத்திலே, பஞ்சபூதத்திலே முக்தி ஸ்தலமாக விளங்கக்கூடிய இந்த அண்ணாமலை ஆட்சேத்திரத்திலே வருடா வருடம் கொண்டாடக்கூடிய பெருவிழாவாக இந்த கார்த்திகை தீப விழா கொண்டாடப்படுகிறது. இந்த கார்த்திகை தீப விழாவானது 10 நாட்கள் தொடர்ந்து இங்கே நடைபெறுகிறது. அதாவது கொடியேற்றத்துடன் துவங்கி 10 நாட்கள் நடைபெறுகிறது. படைத்தல், காத்தல், அழித்தல், ரட்சித்தல், அருள் பாலித்தல், அதாவது சிருஷ்டி, திதி, சம்ஹார, திரோபாவா, அனுக்கிரக என சொல்லக்கூடிய பஞ்ச கிருத்திகளாக இங்கே தீப விழாவானது நடைபெறுகிறது. முதல் நாளில் படைத்தல் தொழிலையும், 5ஆம் நாள் ரிஷப வாகனத்திலே காத்தல் தொழிலையும், 7ஆம் நாள் தேரிலே அழித்தல் தொழிலையும், மாயை மறைக்கக்கூடிய தொழிலாக 8ஆம் நாள் திருவிழா பிச்சாண்டவர் ரூபத்திலையும், இங்கே அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று சொல்லக்கூடிய இந்த அருள் பாலிக்கின்ற இந்த மகா தீபமானது 10ஆம் நாள் மாலை 6 மணி அளவிலே இங்கே மலை மேலே ஏற்றப்படுகிறது. அதாவது இன்று காலை பரணி தீபம் முதலில் ஏற்றப்படுகிறது. காலை 4 மணி அளவிலே பரணி தீபமானது ஏற்றப்பட்டு 1 to 5 எடுத்து ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என 5ஆக பிரித்து அந்த 5 1 எடுத்து வலமாக வந்து அம்பாள் சன்னதியிலே சாந்திகளா, சாந்தீதகலா, வித்யாகலா, பிரதிஷ்டாகலா, நிவர்த்திகளா என 5 கலைகளாக பிரித்து அந்த 5 1 எடுத்து விநாயகர் முதல் சொர்ணபைரவர் வரை காலையிலே சிவாச்சாரியார்கள் மூலியமாக ஏற்றப்படுகிறது பரணி தீபம். மாலையிலே இப்பொழுது ஏகன் அநேகனாக இருக்கிறார். அநேகன் ஏகனாக மாலையிலே மலை மேலே பர்வதராஜகுல மரபினரால் இங்கே மாலை 6 மணி அளவிலே இங்கே மகாதீபம் ஏற்றப்படுகிறது. இந்த தீபமானது கார்த்திகைக்கு கார்த்திகை நாளொரு ஜோதி மலை நுனியிற் காட்டாய் நிற்போம், இதை பார்த்தோர் கண்டோர் 21 தலைமுறைக்கு முக்திவரம் கொடுப்போம் என்று புராணங்கள் கூறப்படுகிறது. இந்த தீபத்தை பார்த்தாலும், பார்த்தவர்களிடம் கேட்டாலும், கேட்டவர்களிடம் கண்டாலும் 21 தலைமுறைக்கு முக்திவரம் கொடுப்போம் என்று இந்த புராணங்கள் கூறப்படுகிறது. இந்த விழாவானது நாம் இந்த 2000 சில்ற அடி உயரத்திலே இருக்கின்ற அந்த மலை மீது ஏற்றப்பட்டு 11 நாட்கள் தொடர்ந்து இந்த தீபமானது ஏற்றப்படுகிறது. இந்த தீபத்தை நாம் கண்டோம் என்றால் 21 தலைமுறைக்கு முக்திவரம் கொடுப்போம் என்று கூறப்படுகிறது.